Good afternoon, students. So last class the last lesson transition inner transition elements பார்த்திருந்தோம் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த நியூ லெசன் நியூ லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட் ஓகேங்களா இட்ஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா அதாவது இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது எதுலேருந்து டெரிவ் பண்ணுவாங்க லத்தீன் வேர்டு ஓகே கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி எதுலேருந்து டெரிவ் பண்ணிக்கிறாங்கன்னா எஸ் ஏ டெரிவேட்டிவ் ஃப்ரம் லத்தீன் வேர்ட்ஸு ஓகேங்களா இந்த லத்தீன் வேர்டில் என்னென்ன வேர்டு டெரிவ் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது காம்ப்ளெக்ஸ் அண்ட் கோஆர்டினேட் இந்த ரெண்டு வேர்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டெரிவ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த இதோட மீனிங் என்னன்னா காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா டு கோல்டுன்னு அர்த்தம் காம்ப்ளெக்ஸ்னால் டு கோல்டு கோஆர்டினேட்னா டு அரேஞ்ச் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அதோட லத்தீனோட மீனிங் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஓகேவா எது ஃபார்மேஸ் ஆகுது பார்த்தோன்னா இந்த டிரான்சிஷனல் மெட்டல் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக ஃபார்மேஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும் டெண்டன்சினா கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஓகேவா அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதர் நான் மெட்டல்ஸ் இருக்கும் ஓகேவா பட் அதை விட கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு தான் வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓகேவா சரி இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதாவது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இஸ் ஏ டிஃபர் ஃப்ரம் அயானிக் காம்பவுண்ட் அண்டு கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் டிஃபர் ஃப்ரம் த ஓகேவா சிம்பிள் அயானிக் அண்டு கோவலண்ட் காம்பவுண்டோட இது எப்படி இருக்குன்னா டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் ட்ரைக்ளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட் அப்படி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு குரோமியம் ட்ரைக்ளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் எக்ஸிஸ்ட் எத்தனை ஃபார்ம் இருக்குன்னா பர்பிள் கலர்லேயும் இருக்கும் பேல் க்ரீன் கலர்லேயும் இருக்குது ஆர் டார்க் க்ரீன் கலரில் ஸோ இத்தனை கலர்லேயே வந்து பார்த்தோன்னா இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி வரப்போ அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார்ம் ஆகும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார்மேஷன் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸாக அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி சம் நான் மெட்டல்ஸ் ஆல்சோ ஃபார்ம் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பட் லெஸ் டெண்டன்சி ஆகும் but let tendency they compared to the d block elements இல்ல அதாவது d block elements விட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய எது அப்படின்னா நான் மெட்டல்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நிறைய வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஒய்ட் ரேஞ்சஸ் ஆஃப் கேட்டலிட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நிறையா வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு சரி ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஹீமனில் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடியது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா அயான் கோபலமின் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓகேவா அயான் தான் வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா ஓகேவா அந்த ஹீமோக்ளோபின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டல் அயான் இருக்குது அடுத்து கோபலமின் இது எசென்சியல் விட்டமினில் இருக்கக்கூடிய கோபாலமின் அப்படிங்கிறது ஓகேவா அதில் என்ன இருக்குது அப்படின்னா கோபால்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பிக்மெண்ட் பிளான்ட் ஓகேவா இட்ஸ் குளோரோஃபில் இஸ் எ பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இந்த பிளான்ட்ஸ் இந்த ஆக்டிங் இஸ் எ போட்டோசின்சிஸ்டர் அண்ட் போட்டோசிந்தசிஸில் வந்து பார்த்தோன்னா ஓகேவா அதாவது ஹீமோக்ளோபினில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா அயான் இருக்குது அயான் காம்ப்ளெக்ஸு அடுத்து வந்து பார்த்தோன்னா விட்டமினில் வந்து பார்த்தோன்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸு அதே மாதிரி பார்த்தோன்னா குளோரோஃபில் வந்து பார்த்தோன்னா மெக்னீசியம் காம்ப்ளெக்ஸ் போட்டோசிந்தசிஸில் ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேரியஸ் பர்பஸுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா சம் கேட்டலிஸ்ட் என்னென்ன அப்படி பார்த்தோன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு ஜிக்லர்னட்டா காம்பவுண்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பற்றி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனுடைய நேச்சரு பாண்டிங்கு நாமன்கல்ச்சர் ஐசோமரிசம் இந்த அப்ளிகேஷன் இதெல்லாமே படிக்கக்கூடியதான் இந்த யூனிட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அண்டு டபுள் சால்ட் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் ஒரு சால்ட் எடுத்துக்கிறாங்க ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேங்களா இதில் ஃபெரஸ் சல்ஃபேட்டு
சால்ட் எடுத்துக்கிட்டு ஓகேவா இதில் வந்து பார்த்தோன்னா அம்மோனியம் சல்ஃபேட்டு இதில் அம்மோனியம் சல்ஃபேட் சால்ட் எடுத்துக்கிறாங்க இது என்ன பண்ணுறாங்க வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிறாங்க வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க வாட்டரில் டிசால்வ் பண்ணால் என்ன ஆகிட்டா கரைஞ்சிரும் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் இது என்ன சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிக்கும் ஓகேவா கரைஞ்சிரும் ஓகேவா சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது வாட்டரில் டிசால்வ் பண்ணணும் ஓகேவா டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா ஓகேங்களா ஸோ அடுத்தது என்னென்னா ரெண்டுமே சொல்யூஷனாக மாறிடுது சொல்யூஷனாக மாறுறதுக்கப்புறமா ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம் இதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம் இதை எடுத்து இதை ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணுறப்ப ஒரே இதாக சொல்யூஷனுக்குள்ளே வந்துடுது ஓகேவா ஒரே சொல்யூஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது இப்போ ரெண்டுமே கலந்துடுது ஓகேவா ரெண்டுமே கலந்து இப்போ சொல்யூஷன் இருக்கும் ஓகேவா இந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எவாப்ரேஷன் ஓகேவா எவாப்ரேஷன் ஹீட் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்கிருந்த வாட்டர் எல்லாமே நம்ம ஆட் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா ஆட் பண்ண வாட்டர் ஓகேவா அது என்ன ஆயிடும் அப்படின்னா எவாப்ரேஷன் ஆகிடும் நம்ம இங்கே வாட்டர் ஆட் பண்ணணும் இல்லையா H2O அது என்ன எவாப்ரேஷன் அப்போ எவாப்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா எவாப்ரேஷன் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நியூ காம்பவுண்ட் அந்த நியூ காம்பவுண்ட் என்ன எஸ் டபுள் சால்ட் அப்படின்னு மோர் சால்ட் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா FAS ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் ஓகேவா அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் அண்டு அம்மோனியம் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் அண்டு அம்மோனியம் சல்ஃபேட் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் வாட்டர் சேர்த்துருக்கீங்களா அதனால் 10H2O இருக்கும் 10H2O ஓகேவா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அப்படி ஒரு டபுள் சால்ட் ஃபார்மேஷன் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு டபுள் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்கும் ஓகேவா இந்த டபுள் சால்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை டபுள் சால்ட்டை எடுத்து வாட்டரை டிசால்வ் பண்ணி ஒரு அயானுக்கான டெஸ்ட்டு பண்ணுறோம்னா அந்த அயானுக்கான டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் கரெக்டாக கொடுக்கும் அதேமாதிரி சல்ஃபேட்டுக்கு டெஸ்ட்டு பண்ணுறது சல்ஃபேட் டெஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம பேரிங் குளோரைட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒயிட் பிரிஸ்பேட் கிடைக்குதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மோனியம் எடுத்து நெஸ்லர் ஏஜென்ட் பண்ணால் ஓகேவா டிஸ்சார்ஜ் பிரிஸ்பேட் கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி அந்த டபுள் சால்ட்டு இப்போ சால்ட்டாக இருக்கிறது டிசால்வ் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகிடும் சால்ட்டாக இருக்கப்போ எப்படி இருக்கும் கிறிஸ்டலாக இருக்கா ஓகேவா டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா டெஸ்ட் எடுத்துனா இண்டிவிஜுவலாக தனித்தனி அயானுக்கான டெஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணும் ஆனால் ஒன்றா இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காது ஒன்றா இருக்கப்போ ஓகேவா அப்போ சால்ட்டோட நேச்சரை வந்து பார்த்தா டிசால்வ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா அதோட லாஸ் ஆகிடும் சால்ட்டோட நேச்சரை லாஸ் ஆகிட்டு இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்கும் ஓகேவா தட் இஸ் எ டபுள் சால்ட் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஓகேங்களா ஃபெரிக் அயான் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைனைடு ஓகேங்களா தயோசைனைடு ஓகேவா ஃபெரிக் குளோரைடு வந்து தயோசைனைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறோம் ஓகேவா ஃபெரிக் குளோரைடு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா ஓகேவா இதில் ஃபெரிக் குளோரைடு சால்ட்டு ஓகேங்களா அது FeCl3 ஓகேவா இதை வந்து பார்த்தோன்னா ஃபெரிக் குளோரைடு சால்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னொரு இதில் வந்து பார்த்தோன்னா தயோசல்ஃபைடு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எடுத்துகிட்டு இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணுறாங்க இங்கேயே வாட்டர் ஆட் பண்ணுறாங்க H2O ஓகேவா இங்கேயே வாட்டர் ஆட் பண்ணுறாங்க SaH2O ஓகேவா ஆட் பண்ணதுக்கப்புறமா டிசால்வ் பண்ணி கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் ஒரே இதில் ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஒரே இதில் ஆட் பண்ணுறோம் அப்போ ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது நமக்கு சால்ட் சொல்யூஷன் ஃபார்மேஷன் இந்த சால்ட் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம்னா எவாப்ரேஷன் பண்ணுறோம் ஓகேவா எவாப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் ஓகேவா இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் தயோசைனைட் ஓகேவா இது ஃபெரிக் தயோசைனைட்ஸ் அப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் பொட்டாசியம் ஃபெரிக் தயோசைனைட் அப்படி ஒரு காம்பவுண்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் இதை மறுபடியும் என்ன பண்ணுறோம் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக அங்கே நம்ம என்னென்னலாம் இருக்குது என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணோம் அயான் மிக்ஸ் பண்ணோம் தயோசைனைடு மிக்ஸ் பண்ணோமா வாட்டரில் டிசால்வ் பண்ணி நம்ம என்னென்னா அயானுக்கான டெஸ்ட்டு செய்கிறோம் எப்படி சல்ஃபேட்டுக்கு பேரிக் குளோரைடு டெஸ்ட் செய்வாங்களே அதே மாதிரி அயானுக்கான டெஸ்ட்டு செய்கிறோம்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயோசைனைடு. ஓகேவா? அது 2 காலம் டெஸ்ட்டு செய்கிறோம். 2 காலம் டெஸ்ட்டு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 காலம் டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் வரல. இந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தா 2மே சேர்ந்து ஒரே காம்பவுண்டாக தான் இருக்குது. 2மே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரே காம்பவுண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? தனித்தனியாக இல்லை, தனித்தனியாக பிரியல. வாட்டரில் ஆட் பண்ணுறப்ப வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்குது, ஒன்றா இருக்குது. ஓகேவா? தயோசைனைடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே இதுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே வரவே இல்லை. வெளியே வந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அயனைசேஷன் ஆகும். அப்போ வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப இது அயனைசேஷன் ஆகவே இல்லை, ஒரே காம்பவுண்டாக இருக்குது. இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கிடச்சிருக்க ஒரு டபுள் சால்ட்டு, 2 சால்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடச்சது டபுள் சால்ட்டு. அந்த டபுள் சால்ட் என்ன பண்ணோம்னா இண்டிவிஜுவல் வந்து அந்தந்த அயானுக்கான டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த இன்னொரு அதே மாதிரி 2 டபுள் சால்ட் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டு வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ணாலும் தனித்தனியாக பிரியாது, தனித்தனியாக அயனைசேஷன் ஆகாது, ஒரே காம்பவுண்டாக தான் வாட்டரில் டிசால்வ் பண்ணாலும் ஒரே காம்பவுண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அயனைசேஷன் சிம்பிள் அயனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அயனாக ஆகாது, அதோட ஐடென்டிட்டி லாஸ் ஆகாது. அதோடைய ஐடென்டிட்டி காம்பவுண்டாக ஃபார்மேஷனுக்கு அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும், அதோட ஐடென்டிட்டி லாஸ் ஆகாது. ஓகேங்களா? தட் இஸ் ஏ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் 2 சால்ட்டை டைரெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாதா? ஓகேவா? 2 சால்ட்டை ஏன் நம்ம டபுள் சால்ட்டும் இல்லையா ஃபெரிக் பேராசோமோனியம் சல்ஃபேட்டு ஏன் நம்ம வாட்டராக தான் ஓகேவா அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சால்ட்டை வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணால் அதோட ஈக்குவல் காம்போசிஷன் கிடைக்காது. இது ஒரு சால்ட்டு, இந்த சால்ட்டையும் 2 சால்ட்டையுமே வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக மிக்ஸ் பண்ணோம்னா அதோட ஈக்குவல் மோலார் கிடைக்காது. அப்போ அது என்ன தான் பண்ணுன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதை ஒன்றுக்குள்ள மிக்ஸ் பண்ணால் தான் அதோட ஈக்குவல் மிக்சர். ஓகேவா? இது 50% இது 50% இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஈக்குவலைசேஷன் அப்படிங்கிறது சரி கரெக்டாக இருக்காது. இதில் கிறிஸ்டலாக மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே சொல்யூஷனாக மிக்ஸ் பண்ணால் ஈக்குவலைசேஷன் இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம டபுள் சால்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் சால்ட்டும் இல்லை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னர் தியரி அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பற்றி நிறைய அனாலிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிவிஸ் கெமிஸ்ட் ஆல்பர்ட் வெர்னர் ப்ரொப்போஸ் த தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இன் எக்ஸ்பிளைன் த அப்சர்வ்டு பிஹேவியர் ஆஃப் தம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் அது அனாலிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டான தியரியை வந்து பார்த்தோன்னா ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா அந்த ஆல்பர்ட் வெர்னர் அப்படி சயின்டிஸ்ட். ஓகேவா? இது உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா கோபால்ட் குளோரைடு ஓகேவா அமோனியா ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்மேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர். ஓகேவா? ஸோ கன்சிடர் டிஃப்ரெண்ட் கலர்டு காம்ப்ளெக்ஸஸ் கோபால்ட் குளோரைடு வித் அமோனியா வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி பார்த்தோன்னா வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதான் பாருங்கள், இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் குளோரைடு அமோனியா மாலிகுல்ஸ் 6 மாலிகுல்ஸ் இருக்குது, நமக்கு எல்லோ கலர் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ எல்லோ கலர் கிடச்சப்ப இதை சில்வர் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா சில்வர் எத்தனை மாலிகுல்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3 மாலிகுல்ஸ். அப்போ வெளியில் 3 குளோரைடு அயான் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தோன்னா கோபால்ட்டு ட்ரைக்ளோரைடு 5NH3 பர்பிள் கலர் கிடைக்கும். அப்போ அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா குளோரைடு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 குளோரைடு அயான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் சில்வர் குளோரைடு இஸ் precipitated in the reaction. So 1 mole of complex with the excess of silver plus. ஓகேவா? அடுத்து க்ரீனு. ஓகேவா? ஸோ அடுத்து வயலட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே இதை பொறுத்து நம்ம அந்த கலர் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய in this case of valency of element present in the both reactive molecules cobalt 3 chloride ammonia are completely satisfied, yet this substance react to form above the mentioning complex. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதில் பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னா அதோட பாசிட்டிவ்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா எவரி எலிமெண்ட் most of the element, so 2 types of valency or every central metal atom or every metal
every central metal atom or ions have a two types of valency. One is a primary valency, another one is a secondary valency. Okay va, one primary valency, இன்னொன்று secondary valency. Okay va, சரி அந்த primary valency வந்து பார்த்தீங்கன்னா okay is referred to say is oxygen state of central metal ion. Okay va, இப்போ oxygen state of metal atom. பிரைமரி வேலன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலோட எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். K4 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸு FeCN6 இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னா அயானு, அப்படின்னா அயானு. அந்த அயானுக்கு வந்து பார்த்தோன்னா டூ டைப்ஸ் ஆஃப் வேலன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். அதே செகண்டரி வேலன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். அப்போ பிரைமரி வேலன்சி அப்படின்னா எதை சொல்லுது அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குல்லையே அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுது. அதே செகண்டரி வேலன்சி அப்படின்னு எதை சொல்லுது அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் அயனோட கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேங்களா, சரி இங்கே கொடுத்துருப்பாங்க என்ன தியரினா. ஓகேங்களா, ஸோ அவங்க ரெஃபரன்ஸுக்கு என்ன காப்பர் கோபால்ட் எடுத்துருக்காங்க. ஓகேவா, கோபால்ட் 3 குளோரைட் அண்டு 6NH3 எடுத்திருக்காங்க. கோபால்ட் 3 குளோரைட் 6NH3. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா பிரைமரி வேலன்சி 3ன்னு சொல்கிறாங்க. செகண்டரி வேலன்சி வந்து பார்த்தோன்னா கோபால்ட்டோட பிரைமரி வேலன்சி 3, செகண்டரி வேலன்சி 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ் பிரைமரி வேலன்சி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பிரைமரி வேலன்சி. இந்த பிரைமரி வேலன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அயனோட பிரைமரி வேலன்சி எப்பயுமே எப்படி இருக்கா இஸ் எ பாசிட்டிவ், மோஸ்ட்லி பாசிட்டிவ் அயானா, பாசிட்டிவாக சார்ஜ். மெட்டல் அயனோட பிரைமரி வேலன்சி எப்படி இருக்கா மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் கேசஸ் இஸ் 0, மோஸ்ட்லி பாசிட்டிவ் அண்ட் சம் கேசஸ் இஸ் 0, சடன் கேசஸ். ஓகேங்களா, தேர் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை நெகட்டிவ் அயான்ஸ். இந்த ப்ளஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா எப்பயும் மோஸ்ட்லி நெகட்டிவ் அயான் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். நெகட்டிவ் அயான்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட்டோட பிரைமரி வேலன்சி 3+. அப்போ 3+ஐ பேலன்ஸ் பண்ணக்கூடிய யார் அப்படின்னா இங்கே இருக்கிற குளோரைடு அயான்ஸ். ஓகேங்களா, இந்த பிரைமரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைடு நெகட்டிவ் அயான்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைடு பை negative ions or neutral molecules or positive ions. So both any of combination அப்படின்னா செகண்டரி வேலன்சியை எது சொல்கிறோம் கோஆர்டினேஷன் நம்பர் தான் செகண்டரி வேலன்சி. அந்த செகண்டரி வேலன்சியை பேலன்ஸ் பண்ணக்கூடியது நெகட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது ஒன்று நெகட்டிவ் அயானாக இருக்கலாம், ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்கலாம், ஆர் பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம், ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் அப்படின்னா இதில் ஏதோ மூணுமே கலந்து கூட வரலாம். தட் இஸ் ஏ செகண்டரி வேலன்சி. ஓகேவா, இப்போ இங்கே செகண்டரி வேலன்சி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சி 6, தட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை த 6 நியூட்ரல் அமோனியம் மாலிகுல்ஸ். ஓகேவா, அதை கோஆர்டினேஷன் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன்று நெகட்டிவ் அயான் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ். இங்கே எது அப்படின்னா நியூட்ரல் மாலிகுல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது நியூட்ரல் மாலிகுல்ஸை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, செகண்ட் அதே பாருங்கள் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேவா, COCl3 5NH3. இதில் செகண்டரி வேலன்சி 6 தான். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்னா 6 அப்படி வேலன்ஸ் பண்ணுறப்ப நமக்கு 5 வந்து நியூட்ரல் மாலிகுல்ஸும் 1 வந்து நெகட்டிவ் அயான்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அது காம்பினேஷனாக கொடுக்கலாம். நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் மாலிகுல்ஸ் காம்பினேஷனாக கொடுக்கலாம், ஆர் இண்டிவிஜுவலாக நெகட்டிவ் அயான்ஸாக கொடுக்கலாம், ஆர் சம்டைம்ஸு இண்டிவிஜுவலாக நியூட்ரல் மாலிகுல்ஸாக கூட அதை செகண்டரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்கார்டிங் டு த வெர்னர் தியரி இட்ஸ் 2 spheres or attraction around the metal atom or ions. ஓகேங்களா, 2
டூ ஸ்பியர்ஸ் ஓகேவா. என்னென்ன டூ ஸ்பியர் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒன்று வந்து பார்த்தா இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதில் பாருங்க இருக்கு இல்லையா, இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியரு ஓகேவா. அதாவது வந்து பார்த்தோன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அவுட்டர் ஓகேவா. அவுட்டர் ஸ்பியர் அப்படிங்கிறது அயனைசேஷன் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தா இந்த சிஎல் ஓகேவா. இப்போ இன்னர் ஸ்பியர்ங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஓகேங்களா, கோபால்ட்டு NH3 6 இங்கே Cl3 ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா இன்னர், இது வந்து இன்னர் ஸ்பியர். அப்போ இன்னர் ஸ்பியருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இன்னர் ஸ்பியருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இது அவுட்டர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியருக்கு அயனைசேஷன் ஸ்பியர் அப்படி பேர். அவுட்டர் ஸ்பியருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அயனைசேஷன் ஸ்பியர் ஓகேவா. இன்னர் ஸ்பியர் வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தா அவுட்டர் ஸ்பியர் வந்து பார்த்தா ரொம்ப வெரி வீக்காக இருக்கும் ஓகேவா. அவுட்டர் ஸ்பியர் இஸ் ஸோ லூஸ்லி பவுண்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் அயான். Okay, the separate into the ions is dissolving the complex in a suitable solvent ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்டர் ஸ்பியர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லூஸாக பவுண்டாக இருக்கும். நீ வாட்டர் டிசால்வ் பண்ணால் அவுட்டர் ஸ்பியர் தனியாக வந்து செப்பரேட் பண்ணணும். அவுட்டர் ஸ்பியரை வாட்டர் டிசால்வ் பண்ணினா அது சூட்டபிள் சால்வெண்ட் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணினா அவுட்டர் ஸ்பியர் அயான்ஸை தனியாக பிரிச்சிடலாம் ஓகேவா. பட் இன்னர் ஸ்பியரில் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா நீ என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணாலும் பிரிக்க முடியாது, ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே தான் இருக்கும். அதான் வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் தி பிரைமரி வேலன்சி. சரி பிரைமரி வேலன்சி எப்படி அப்படி பார்த்தா இஸ் நான் டைரக்ஷனல் ஓகேவா. பிரைமரி வேலன்சி இஸ் நான் டைரக்ஷனல்ஸ் ஓகேவா. அதே செகண்டரி வேலன்சி இஸ் டைரக்ஷனல் கேரக்டர் ஓகேவா. ஸோ டைரக்ஷனல் கேரக்டர் இருக்கும், பிரைமரிக்கு நான் டைரக்ஷனல் ஓகேவா. தி geometry of the complexes determine the special arrangement of groups or stratifies secondary valency is called ligands ஓகேவா. அதாவது secondary valency is a special arrangement of groups which is stratified by the secondary valency is called ligands அப்படின்னு பேர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார் மெட்டல் அயன்ஸ் செகண்டரி வேலன்சி இஸ் 6 இஸ் ஏ ஜாமெட்ரி இஸ் ஏ ஆக்டாஹெட்ரன் ஓகேவா. அதாவது அந்த ஜாமெட்ரி வந்து பார்த்தோன்னா செகண்டரி வேலன்சியை பேஸ் பண்ணி நம்ம ஜாமெட்ரி சொல்லிடலாம் ஓகேவா. செகண்டரி வேலன்சி ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஓகேவா, செகண்டரி வேலன்ஸை ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாலிகுல்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குல்ல, எது வந்து பார்த்தோன்னா செகண்டரி வேலன்சிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் தான் செகண்டரி வேலன்சி. அந்த கோஆர்டினேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம அந்த மாலிகுல்ஸோட ஜாமெட்ரி சொல்லுவோம், மாலிகுல்ஸோட ஜாமெட்ரி ஓகேவா. இப்போ செகண்டரி வேலன்சி 6 அப்படின்னா அதனுடைய ஜாமெட்ரி வந்து பார்த்தோன்னா ஆக்டாஹெட்ரல். அதனுடைய இது வந்து பார்த்தோன்னா ஆக்டாஹெட்ரல், அதனுடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். அதே செகண்டரி வேலன்சி 4 ரெண்டு விதமானது இருக்கும். ஒன்று டெட்ராஹெட்ரலாக இருக்கும், ஆர் ஸ்கொயர் பிளானராக இருக்கும் ஓகேவா. செகண்டரி வேலன்சி 6 அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு. அதே 4 அப்படின்னா டெட்ராஹெட்ரலும் பாசிபிள், அதே மாதிரி ஸ்கொயர் பிளானர் ரெண்டில் ஏதோ ஒன்று பாசிபிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேஷன் வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் ஓகேவா. பாசிலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஸோ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை குரூப் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு செகண்டரி வேலன்சி அண்டு நான் அயனைசபிள் செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள் வேலன்சி, அது இன்னர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் இல்லைங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் நம்பர் ஆஃப் அயனைசபிள் அயான்ஸ் இன் த காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸோ அப்போ எத்தனை மாலிகுல்ஸ் தேவைப்படுது ஓகேவா. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் சில்வர் குளோரைட் இஸ் ஃபார்முடு வித் சில்வர் நைட்ரேட். இது எதை ரேட் பண்ணால் சில்வர் நைட்ரேட் ரேட் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க ஓகேவா. எத்தனை சில்வர் குளோரைட் கிடைக்குதோ அந்த கிடைக்கிறத வச்சு தான் நம்ம இங்கே எத்தனை கிடைக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. எத்தனை சில்வர் குளோரைட் ஃபார்மஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா, அயனைசபிள் ஆகக்கூடியதை சொல்ல முடியும். அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது இன்னரில் இருக்கிறது சொல்ல முடியும் ஓகேங்களா. பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் நமக்கு 3 சில்வர் குளோரைட் கிடைக்குதா. இப்போ 3 கிடைச்சா அது அவுட்டில் பார்த்தோன்னா 3Cl இருக்கும், அதான் அயனைசபிள் ஓகேவா. அயனைசபிள் ஸ்பியரில் வந்து பார்த்தோன்னா 3 குளோரைடு அயன் இருக்கும். அப்போ இதில் செகண்டரி ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய 6 மாலிகுல்ஸ் மட்டும் இருக்கும். செகண்டரி ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒன்லி 6 மாலிகுல்ஸ்
ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், அடுத்து 2 மாலிகுல்ஸ் கிடைக்குது. 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைட்னா அப்போ அயனிசேபிள் அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 2 இருக்கும். 2 குளோரைடு அயான்ஸ் இருக்கும். அப்போ ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய செகண்டரி வேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னா 5 நியூட்ரல் மாலிகுல்ஸ் ஆஃப் அமோனியா, 1 நெகட்டிவ் மாலிகுல்ஸ், 1 நெகட்டிவ் மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா 1 சில்வர் குளோரைடு. 1 சில்வர் குளோரைடு ஒரு குளோரைடு வெளியே இருக்கும். அங்கே NH3 வந்து பார்த்தீங்கன்னா 4 நியூட்ரல் மாலிகுல்ஸு, நெகட்டிவ் 2, அப்போ டோட்டலாக 6 செகண்டரி வேலன்ஸு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கிடைக்கக்கூடிய 1 குளோரைடு அயான்ஸ், 1 சில்வர் குளோரைடு. அப்போ வெளியே எடுத்துட்டுருக்குன்னா ஒரு குளோரைடு இருக்குது. அதே திரும்ப வருது, அதே திரும்ப வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இதை பேஸ் பண்ணி நமக்கு அது காம்ப்ளெக்ஸ் 3 ஸ்ட்ரக்சர் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா. CO3 CO NH3 6 Cl3 இப்படி ஒன்று எழுதலாம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CO NH3 SA5, இங்கே Cl, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எழுதுனா ஓகேவா. CO NH3 6, இங்கே Cl3 இது ஒரு காம்ப்ளெக்ஸு. அடுத்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CO NH3 5, இங்கே Cl, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா Cl2, இது ஒரு NH இங்கே அவ்வளோ. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே CO Cl2, இங்கே Cl. ஓகேவா. சரி, இங்கே பாருங்கள். இதில் இந்த Cl அயனிசேபிள் அப்படியே டிசால்வ் பண்ணால் வெளியே அயனிசேஷன் ஸ்பீடாக வெளியே வந்துடும். இது அதே மாதிரி 2 வெளியே வருது அயனிசேஷன். இது அயனிசேஷன் வாட்டர் டிசால்வ் பண்ணால் அவுட்டில் இருக்கிறது ஈஸியாக வெளியே வந்துடும், வாட்டரில் சால்யூபிள் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் வந்து பார்த்தோன்னா சில்வர் நைட்ரேட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறப்ப எத்தனை சில்வர் நைட்ரேட் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எத்தனை தேவைப்படுதோ அத்தனை சில்வர் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகும். இங்கே 3 சில்வர் நைட்ரேட் தேவைப்பட்டிருக்கு, அதனால் 3 சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இங்கே 2 சில்வர் நைட்ரேட் தேவைப்பட்டிருக்கு, 2 சில்வர் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகுது. இங்கே 1 சில்வர் நைட்ரேட் தேவைப்படுகிறது, அதனால் 1 சில்வர் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இத்தனை விதமாக இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கலர் ஃபார்மேஷன் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஓகே. ரெட்டு, வயலட்டு, பர்பிள் அப்படின்ட்டு இந்த கலர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஓகே. தட் இஸ் பாஸ்டர்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இட்ஸ் a limitation of Werner theory. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது லிமிட்டேஷன் ஆஃப் வெர்னர் தியரி. ஓகேவா. ஸோ even the Werner theory was able to explain the number of properties of coordination compound. இப்போ நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இல்லையா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் மெயினாக 2 ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் அண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா. எதனால் கலர் ஃபார்மஸ் அப்படிங்கிறது சொல்லலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிமெரிட்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எவாலுவேட்டிவ் செல்ஃபில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் குரோமியம் ட்ரைக்ளோரைடு SF4H2O is mixed with silver nitrate solution. 1 mole of silver chloride is precipitated per mole of compound. There are no free solvent molecules that is a compound. Assign the secondary valency of a metal and write the structural formula of the compound. அதாவது நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா சில்வர் குளோரைடு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு 1 மோல் சில்வர் குளோரைடு மட்டுமே ப்ரிசிபிட்டேட் ஆகிருக்கு. ஃபார் 1 மோல் காம்பவுண்டுக்கு 1 மோல் சில்வர் குளோரைடு மட்டும் ப்ரிசிபிட்டேட் ஆகிருக்கு. ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நோ ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இன் காம்பவுண்ட். இப்போ செகண்டரி வேலன்சி என்னன்னு கேட்குறாங்க. அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம அப்ளை சொல்லியிருக்கோம்
ஒரு சில்வர் குளோரைடு கிடச்சிருச்சு அப்படின்னா அவுட்டரில் ஒரே ஒரு குளோரின் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். காம்ப்ளெக்ஸ் அவுட்டரில் ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸை மென்ஷன் பண்ணுறப்ப Cr ஓகேங்களா H2O SA4 அது Cr H2O 4 Cl2 that is a வெளியில் அவுட்டரில் நோ ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல்ஸ் in that compound. No free solvent molecules இங்கே அதான் சொல்கிறாங்க. நோ ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல்ஸ் தட் இன் காம்பவுண்ட். வெளியில் அது இல்லை. ஓகேவா? இப்போ இதாக ஒரே ஒரு சிஎல் இருக்கிறனால தான் ஒரு சில்வர் நைட்ரேட் கூட சில்வர் 1 மோல் சில்வர் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகுது. 1 மோல் சில்வர் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? எதனுடைய ஸ்டெப் பண்ணால் Cr Cl3 4H2O இதனுடைய இதான் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா, ஏதாவது அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ அதோட கோஆர்டினேட்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இது ஒரு கோஆர்டினேட்ஸ் ஸ்பியருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா லிகாண்டு சென்ட்ரல் மெட்டல் அயன் மட்டும்தான் இருக்கும். லிகாண்டு சென்ட்ரல் மெட்டல் அயன் மட்டும்தான் இருக்கும். அதில் எத்தனை லிகாண்ட் இருக்கோ அது கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே பாருங்கள், இங்கே 4 லிகாண்ட் இருக்குது, இங்கே 2, டோட்டலாக 6. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் செகண்டரி வேலன்ஸி 6 ஆர் கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, 6 அப்படின்னா ஜாமெட்ரி என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி ஆக்ட்ராய்டு 6 அப்படின்னா ஜாமெட்ரி ஆக்ட்ராய்டு. ஓகேங்களா? ஸோ இதோட விட்டு ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ் மீடியம் கவனிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஓகேங்களா? அதாவது ஸோ 5th யூனிட்டு ஓகேவா, 5வது யூனிட்டு, அதாவது அணைவு வேதியியல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 5வது யூனிட்டு அணைவு வேதியியல் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதாவது இந்த அணைவு சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணைவு சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லத்தீன் மொழியிலேருந்து வரிவிச்சிருக்காங்க. இந்த லத்தீன் மொழியில் என்னென்ன வேர்லேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸஸ் மற்றும் கோஆர்டினேட், இந்த 2 வேர்லேருந்து அணை சேர்மங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த வரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் அதனோட மீனிங் என்னென்னா கோல்டு அப்படின்ற பொருள் வந்து பார்த்தோன்னா கோல்டு இறுக்கி வைத்தல். கோல்டு அப்படின்னா இறுக்கி வைத்தல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டோட மீனிங்னா டு அரேஞ்ச். ஓகேவா? ஒரு வரிசையாக. ஓகேவா? அப்படிங்கிறது. ஓகேவா? வரிசையில் ஒரு நிலையாக வந்து பார்த்தோன்னா இறுக்கி வைத்தல். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்டு டு அரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த இடைநிலை உலோகங்கள் தான் வந்து பார்த்தோன்னா அயன் சேர்மங்கள் உருவாக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இடைநிலை உலோகங்கள் தான் அயன் சேர்மங்கள் உருவாக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த அயன் சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயனி மற்றும் சகப்பிணைப்பு சேர்மங்கள் வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். அயனி மற்றும் சகப்பிணைப்பு சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் எப்படி இருக்குன்னா மாறுபட்ட பண்புகளை பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளாக இங்கே பாருங்கள், குரோமியம் 3 குளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு அணை சேர்மம். ஓகேங்களா? குரோமியம் 3 குளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு அணை சேர்மம். ஓகேவா? இது பாருங்கள் எத்தனை விதமான, அதாவது இதோட அமைப்பை மாற்றி போடுறப்ப ஒன்று இளஞ்சிவப்பு கலர் கொடுக்குறது, வெளிரிய பச்சை கொடுக்குது, ஆழ்ந்த பச்சை நிறங்களை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. வெவ்வேறு சேர்மங்களாக வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஓகேவா? சென்ற உலோகங்களை தவிர அலோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அணைய சேர்மங்களை உருவக்கூடிய பண்பு இருக்கும். இருந்தாலும் இந்த இடைநிலை உலோகங்கள் கூட ஒப்பிடுறப்ப கம்பேர் பண்ணுறப்ப ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை குறைவாக இருக்கும். தொகுத்தனங்களோடு ஒப்பிடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலோகங்கள் உருவாக்கக்கூடிய அணைச்சரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வந்து குறைவாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உயிரியல் செயல்முறையில் அணைச்சரங்கள் முக்கிய பங்காற்றுது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை முக்கியம் வாய்ந்த வினைகளில் வினைவேக மாற்றியாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? எடுத்துக்கிட்டால் ஓகேங்களா, ஹீமோகுளோபின். ஓகேவா? இரும்பு அணைச்சரமாக இருக்குது, இரும்பு அணைச்சரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் செயல்பட முக்கியத்துவம் வாய்ந்த விட்டமின். ஓகேவா? விட்டமின் கோபால்ட் ஒரு அணைச்சரம். அதே மாதிரி தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சரிக்கை. ஓகேவா? தாவரங்கள் ஒளிச்சரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளித்தன்மைப்படுத்தும் பொருளாக செயல்படும் நிறமி குளோரோஃபில். ஓகேவா? அந்த குளோரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அது ஒரு அணைச்சரம். குளோரோஃபில் மெக்னீசியம் அணைச்சரம். குளோரோஃபில்ங்கிறது மெக்னீசியம் அணைச்சரம். அடுத்து வில்கின்ஸ் வினைவேக மாற்றி, ஜிகர்நெட்டா வினைவேக மாற்றி. ஸோ பல அணைச்சரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செயல்முறையில் முக்கியமான வினைவேக மாற்றியே செயல்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி முக்கிய வினையை செயல்படுகிற அணைச்சரங்களை பற்றி நம்ம இந்த
யூனிட்டில் பார்க்குறோம். ஓகேவா? அதனோட தன்மை, பிணைப்பு, ஓகேங்களா, பெயரிடுதல், ஓகேவா, மாற்றியம், அவைகள் பயன்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அணைச்சேர்மம் இரட்டை உப்பு. ஓகேவா? ஸோ அது என்ன அணைச்சேர்மம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டு படிகத்தை எடுத்துக்கிறாங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் படிகம். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தோன்னா அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் சல்ஃபேட் படிகம். இதுக்கு ஓகேவா படிகமாக இருக்குது. ரெண்டு படிகத்தை ஒன்றா சேர்த்துனா நமக்கு ஈக்குவல் மோலார் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையுமே தண்ணியில் கரைச்சிக்கிறாங்க. தண்ணியில் கரைச்சோம்னா நமக்கு என்ன ஆகுனா ஓகேவா கரைசல் மாதிரி மாறிக்கும். அந்த கரைசலை ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுனா ஓகேங்களா ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு கரைசல் கிடைக்குது. அந்த கரைசலை வந்து பார்த்தோன்னா வெப்பப்படுத்தோம்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துனா வாட்டர் இருக்கு இல்லையா, நீர் இருக்கு இல்லையா, நீர் ஆவியாக போயிட்டு நமக்கு ஒரு உப்பு கிடைக்கும். அந்த உப்பு வந்து பார்த்தோன்னா மோர் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த உப்புக்கு பேர் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட். ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் சாட்டா ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இது மாதிரி இரட்டை உப்பு உருவாகுது. இது வந்து பார்த்தோன்னா ஆவியாக நமக்கு என்ன கிடைக்கும்னா இரட்டை உப்பு உருவாகிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனிம உப்பு பகுப்பாயில் என்ன பண்ணுறோன்னா அயான் எடுத்துக்கிறாங்க ஒரு இதில். இன்னொரு இதில் வந்து பார்த்தோன்னா தயோசைனேட். ஓகேங்களா? பெரிக்ளோரைடு என்னென்னா பெரிக்ளோரைடு, இன்னொன்று பொட்டாசியம் தயோசைனேட். பெரிக்ளோரைடு, பொட்டாசியம் தயோசைனேட் எடுத்துக்கிறாங்க. ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா ஒரு சேர்மம் கிடைக்கிது. இந்த சேர்மம் வந்து பார்த்தோன்னா நீரில் கரைக்கிறப்ப தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா பிரியல. ஓகேவா? அதே இந்த இரட்டை உப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து நீரில் கரைக்கிறப்ப நமக்கு என்னன்னா கரைஞ்சி நமக்கு அதனுடைய டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செய்யுது. ஓகேவா? அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறதுனா அதனுடைய டெஸ்ட்டுக்கு கீழே ரிசல்ட் கொடுக்குது. இல்லை, அப்போ ஃபஸ்ட் எடுத்தது இரட்டை உப்பு, ரெண்டாவது எடுத்தது வந்து பார்த்தோன்னா அணைவுச் சேர்மங்கள். ஓகேங்களா? அதை அது தனியாக பிரியாது. ஓகேவா? அது ஃபுல்லாகவே நீரில் ஒரு அணைவுச் சேர்மம் ஒன்றாவே தான் இருக்கும். வாட்டரில் நம்ம கரைச்சாலும் தனித்தனியாக பிரிஞ்சு அயனியாக வெளியே வராது. ஓகேங்களா? இதை அணைவுச் சேர்மங்கள் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இரட்டை உப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய தனித்தன்மை இழந்துருது. இரட்டை உப்பு அதோடைய தனித்தன்மை வந்து பார்த்தோன்னா இழந்துருது. ஆனால் இந்த அணைவுச் சேர்மங்கள் வந்து பார்த்தோன்னா அதோடைய தனித்தன்மை இழக்கிறதில்லை. நீரில் கரைக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அதோடைய தனித்தன்மையை இழக்கிறதில்லை. ஓகேங்களா? அதாவது எளிய அயனிகளை பிரியுவதில்லை. அடைவதில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அணைவுச் சேர்மங்களை பண்புகளை விளக்குறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விலைக்கு முழுமையாக ஒரு தியரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியிட்டு வராருன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆல்பர்ட் வெர்னர் அப்படி ஒரு அறிஞர். ஓகேவா? இவர் என்ன பண்ணார்னா கோபால் 3 குளோரைடு எடுத்துகிட்டு அம்மோனியாவோட இணைந்து உருவாக்கும் வெவ்வேறு நிறங்களையும் அதோட பண்புகளையும் வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆராய்ச்சி செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 விதமான கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு அணைவுச் சேர்மம் தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா கலர் வந்து பார்த்தோன்னா 4 விதமாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எல்லோ, பர்பிள், க்ரீன், வயலட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மோல் அணைவுச் சேர்மம் அதிக அளவு சில்வர் குளோரைடு வினைபுரிய உருவாகும். சில்வர் குளோரைடு மோல்கள் எண்ணிக்கை. ஓகேவா? அதாவது ஒரு மோல் எடுத்துகிட்டு அணைவுச் சேர்மம் வந்து பார்த்தோன்னா சில்வர் குளோரைடு வினைப்படுத்துகிறப்ப நமக்கு சில்வர் நைட்ரேட் வினைப்படுத்துகிறப்ப சில்வர் குளோரைடு வீழ்படி கிடைக்கும். அந்த வீழ்படியை எண்ணிக்கை வச்சு தான் சில்வர் குளோரைடோட வீழ்படியோட எண்ணிக்கை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா அங்கே வெளியில் எத்தனை குளோரைடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சில்வர் குளோரைடு வந்து பார்த்தோன்னா மூழ்கு எண்ணிக்கை 3 அப்படின்னா வெளியில் வந்து பார்த்தோன்னா எத்தனை இருக்குன்னா 3 குளோரைடு அயான்ஸ் இருக்கும். CO இங்கே 6 NH3 6. ஓகேவா? இங்கே Cl3 இதே மாதிரி பார்த்தோன்னா அப்போ இந்த 3Cl என்னென்னா வெளியே வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கோபால்ட் குளோரைடு இதில் NH3 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு Cl இருக்கும், வெளியே 2 Cl. ஓகேவா? அப்போ இந்த இதை வந்து பார்த்தோன்னா இந்த வெளியில் இருக்கிற Cl தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் கூட சில்வர் குளோரைடு வந்து பார்த்தோன்னா வீழ்படி உருவாக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் 3வது வந்து பார்த்தோன்னா ஒரு சில்வர் குளோரைடு கிடைக்கும். இங்கே 2
வெளியில் வந்து பார்த்தா ஒரு குளோரைடு அயன் இருக்குது, உள்ளே 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது. இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு ஓகேவா ஒரு தியரியை வந்து பார்த்தா இப்போ வெளியிடுறாரு. அது நேரில் வினைபுரி கோபால்ட் 3 குளோரைடு மற்றும் அமோனியா ஆகிய இரு மூலக்கூறுகளில் உள்ள தனிமங்கள் இணையத்தின் முழுவதும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஓகேவா? தங்களுக்குள்ள வினைபுரிந்து மேற்கொண்ட அனைவரும் உருவாக்கும் தன்மை பெற்றுள்ளன. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன முன்மொழிந்த கொள்கை. ஓகேவா? அவர் முன்மொழிந்த கொள்கை வந்து பார்த்தோன்னா என்னென்னு அப்படின்னா, அதாவது பெரும்பாலான தனிமங்கள் ஓகேவா பெரும்பாலான இடைநிலை தனிமங்களுக்கு அதாவது இந்த அணைவுச் சேர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அணைவுச் சேர்மங்களில் அதோடைய தனிமங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இடைநிலை உலோகங்கள் 2 விதமான இணைதிறன் சொல்கிறாங்க. ஒன்று முதன்மை இணைதிறன் ஓகேவா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை இணைதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இரு இணைதிறன் மதிப்பீடுகளை பெற்றுள்ளோம் அப்படின்னா ஒவ்வொரு தனிமமும் இவர் இணைதிறன் நிறைவு செய்ய முற்படின ஒவ்வொரு தனிமமும் இந்த 2 விதமான இணைதிறன்களை நிறைவு செய்யறதுக்கு முற்படுகின்ற அதில் முதன்மை இணைதிறன் வந்து என்னன்னா உலோக அயனின் ஆக்சிஜன் என்ன சொல்கிறாங்க. முதன்மை இணைதிறன் என்ன சொல்கிறாங்கன்னா உலோக அயனின் ஆக்சிஜன் என்ன தான் முதன்மை இணைதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை இணைதிறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைவு எண். 2ஆம் நிலை இணைதிறன் என்ன சொல்கிறாங்கன்னா அணைவு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2ஆம் நிலை இணைதிறன் அணைவு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெர்னர் கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதன்மை இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 3, 2ஆம் நிலை இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வெர்னர் கூற்றுப்படி கோபால்ட்டு 3 குளோரைடு 6 அமோனியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை 3ன்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேருக்குள்ள முதன்மை இணைதிறன் மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா 1 0வாக இருக்கும். முதன்மை இணைதிறன் மதிப்பு 1 ஓகேவா இணைதிறன் மதிப்பு நேர்குறினா ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 0வாக இருக்கும். முதன்மை இணைதிறன் மதிப்பு 1 ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா 0வாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதை எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இதை நிறைவு செய்கிறது எதனால் நிறைவு செய்யணும்னா மைனஸ் எதிர்குறி. ஓகேவா? எதிர்மின்சுமுடைய அயனிகளால் வந்து பார்த்தா நிறைவு செய்யப்படும். ஓகேவா? இது நேர்குறியீடுன்னு சொல்கிறாங்க, இல்லை 0ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா எப்பயுமே நிறைவு செய்கிறது வந்து பார்த்தோன்னா எதிர்மின் சுமை. ஓகேவா? எதிர்மின் சுமை அயனிகளால் வந்து பார்த்தா நிறைவு செய்யும். எதிர்மின் சுமையுடைய அயனிகளால் வந்து பார்த்தோன்னா நிறைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முதன்மை இணைத்திறன் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்னா 3 + 3. ஓகேவா? அந்த +3 வந்து பார்த்தோன்னா 3Cl குளோரைடு அயனிகளால் நிறைவு செய்கிறாங்க. 3 ஓகேவா 3Cl - அயனிகளால் வந்து பார்த்தோன்னா நிறைவு செய்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 2ஆம் நிலை இணைத்திறன். ஓகேங்களா? 2ஆம் நிலை இணைதிறன். ஓகேவா? ஸோ 2ஆம் நிலை இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா எதிர் அயனிகள் அல்லது நடுநிலை மூலக்கூறுகள் நேர் அயனிகள் ஆகியவற்றால் நிறைவு செய்யப்படுகிறது. ஓகேவா? ஒரு நடுநிலை மூலக்கூறு இல்லை நேர் அயனிகள் எதிர் அயனிகளால் வந்து நிறைவு செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இணைதிறன் மதிப்பு எவ்வளோனா 6. 2ஆம் இணைதிறன் மதிப்பு 6. இது 6 நடுநிலை அம்மோனியம் மூலக்கூறு நிறைவு செய்யப்படுகிறது. 6 நடுநிலை அம்மோனியம் மூலக்கூறுகளாக வந்து நிறைவு செய்யப்படுகிறது. ஓகேவா? மாறாக இந்த அணைவு சேர்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா என்ன அணைத்திறன் 6. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செய்யப்படுவது 5 அமோனியா, அதாவது நடுநிலை மூலக்கூறுகளும் 5 நடுநிலை அமோனியா மூலக்கூறுகளும் ஒரு Cl- அயனியால் நிறைவு செய்யப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்னரின் கூற்றுப்படி அணைவு சேர்த்த மைய உலோக அயனியை சுற்றி 20 மணி ஈர்ப்புத்தன்மையுடைய கோலங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 மணி ஈர்ப்புத்தன்மையுடைய கோலங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் இதை வந்து பார்த்தோன்னா ஈர்ப்புத்தன்மையுடைய கோலங்கள் 20 மணி ஈர்ப்புத்தன்மையுடைய கோலங்கள் உருவாக சொல்லுவாங்க. முதன்மை ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா உட்புற கோலம் வர பார்த்தீங்கன்னா அணைவு அயனி அப்படின்னு சொல்கிறாங்க. உட்புற கோலம் வந்து பார்த்தோன்னா அணைவு அயனிகளால் நிறைவு செய்யப்படுகிறது. ஓகேவா? உட்புற கோலம். ஓகேவா? 2வது வந்து பார்த்தோன்னா கோலம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே அமைந்துள்ள கோலம் அயனியாகும் கோலம். ஓகேவா? வெளியே அமைந்துள்ள கோலம் வந்து பார்த்தோன்னா அயனியாகும் கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த குளோரின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயனியாகும் கோலம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அணைவு கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணைவு கோலம் எப்பவுமே நம்ம நீரில் கரைச்சோம்னா கூட தனித்தனி பிரியாது, ஒன்றாவே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா
அதாவது ஒன்று அந்த அயனியாக கோலம் என்னாங்கன்னா நீரில் கரைக்கிறப்ப தனித்தனியாக கரைஞ்சி அந்த வெளியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அயனியெல்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும், அயனிகளாக பிரிக்கி விட்டுரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், முதன்மை இணைதிறனுக்கு திசை பண்பு. ஓகேவா? முதன்மை இணைதிறனுக்கு ஓகேவா திசை பண்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. முதன்மை இணைதிறனுக்கு திசை பண்பு இல்லை. இரண்டாம் நிலை இணைதிறனுக்கு திசை பண்பு இருக்கும். இரண்டாம் இணைதிறனுக்கு திசை பண்பு இருக்கும். ஓகேவா? இப்போ இரண்டாம் நிலை இணைதிறன் நிறைவு செய்யும் தொகுதியில் முப்பரிமாண வழியில் குறிப்பிட்ட திசையில் அமைவதன் மூலம் அனைத்து சேர்மங்கள் குறிப்பிட்ட வடிவமைப்பை பெறுகின்றன. ஓகே, இரண்டாம் நிலை இணைதிறன்கள் நிறைவு செய்யும் தொகுதிகள் முப்பரிமாண வழியில் குறிப்பிட்ட திசையில் அமைவதால் அனைத்து சேர்மங்களுக்கு குறிப்பிட்ட வடிவுகளை பெறுகின்றன. இந்த வடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலோக அணி இரண்டாம் நிலை இணைதிறன் 6 எனில் அதன் அணைவு எண்முகி வடிவத்திலையும், இரண்டாம் நிலை இணைதிறன் 4 எனில் அதனுடைய வடிவமைப்பு நான்முகி அல்லது தல சதுர வடிவமைப்பை பெறும். தல சதுர வடிவமைப்பை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அணைவு இதில் இரண்டாம் நிலை நிறைவு செய்யும் தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் அயனியாகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அணைவு இது இரண்டாம் நிலை அயனிகள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உருவாகிறது சில்வர் குளோரைடு மோல்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அயனியர் சில்வர் குளோரைடு மோல்கள் எண்ணிக்கை. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டில் பாருங்கள், இதில் 3 சில்வர் குளோரைடு வெளியில் வந்து பார்த்தா 3 குளோரைடு அயன் இருக்குது. அப்போ இரண்டாம் அயனியர் வந்து 6. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சில்வர் குளோரைடு உருவாகுது. அப்போ இங்கே வெளியே 2 குளோரைடு அயன் இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அணைவு என்ன 5 நடுநிலை மூலக்கூறு அம்மோனியா ஒரு எதிர்மின் சுமையுடைய குளோரைடு அயனி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு சில்வர் குளோரைடு உருவாகிறதுனால அயனியாக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரைடு அயன் வெளியே இருக்குது. அதுக்கு அணைவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 அம்மோனியா நடுநிலை அம்மோனியா மூலக்கூறுகள், 2 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமையுடைய குளோரைடு அயனிகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய வரம்புகள், வெர்னர் கொள்கையோட வரம்புகள். அதாவது அனைத்து சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பண்புகளை வந்து வெர்னர் கொள்கை விளக்கினாலும் ஓகேவா அவைகள் நிறம் மற்றும் காந்த பண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இக்கொள்கையில் விளக்க இயலவில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமெரிட்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வரம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.